Hi friends, welcome to Engineers Today. In the video Anna University எப்ப மார்க் ஷீட் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது பொதுவா நான் சொல்றேன், இந்த வீடியோ வந்து எப்ப போய் எடுத்து பார்த்தாலும் சரி, எந்த ஸ்டூடண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி அமையறதுக்காக பொதுவா இந்த மார்க் ஷீட்டும் சர்டிஃபிகேட்டும் எப்ப கொடுப்பாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம சில அண்ணா யூனிவர்சிட்டி அப்டேட்ஸை பத்தியும் சில எஜுகேஷன் நியூஸை பத்தியும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஒன் பை ஒன்னா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மார்க் ஷீட்டை பத்தி சொல்லிடுறேன். காரணம் என்னன்னா, இது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ரொம்ப முக்கியம். அதனால வந்து ஒரு காமனான விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்ட் செமஸ்டரில் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அது ஈவன் செமஸ்டர் எக்ஸாம் கிட்ட போகும்போது தான் அந்த மார்க் ஷீட் கொடுப்பாங்க. அதாவது போன எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துட்டு பிறகு ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் வந்து மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ப்ரீவியஸ் செமஸ்டரோட மார்க் ஷீட். ஆனால் ஃபைனல் இயர் படித்து முடிச்சுட்டு பாஸ்ட் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் வந்து அவங்களுக்கான ப்ரீவியஸ் மார்க் ஷீட் வந்துடும். அதாவது 8th செமஸ்டர் மார்க் ஷீட் வந்து ஒரே மாதத்துக்குள்ளார அவங்களுக்கு கிடச்சிரும். மிச்சப்படி இன்டர்மீடியட் செமஸ்டருக்கான மார்க் ஷீட், அதாவது ஃபஸ்ட் செமஸ்டர்லேருந்து 7th செமஸ்டர் வரைக்கும் உங்களுக்கு 2 or 3 months வந்து எடுத்துக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் செமஸ்டர் எண்டில், அதாவது எக்ஸாம் எழுத போகிறீங்க பார்த்தீங்களா, அப்பயோ இல்லை வந்து எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பிறகு ரிசல்ட் வந்துட்டு பிறகு தான் அதாவது ப்ரீவியஸ் செமஸ்டரோட மார்க் ஷீட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சில காலேஜ் பார்த்தீங்கன்னா 1-2 மார்க் ஷீட்டை வந்து கலெக்டிவாக உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் உங்களுக்கு மார்க் ஷீட் கொடுக்காம செகண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டை ஒட்டுக்கா உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி கலெக்டிவாகவும் சில காலேஜெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் காமனாக பொதுவாக நடக்கிற விஷயம். இதை தவிர்த்து ஃபீஸ் பெண்டிங்கு வேறு ஏதாச்சும் பிரச்சனைனா உங்களுக்கு வந்து மார்க் ஷீட் வந்து இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும். ஃபீஸ் பெண்டிங் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து சில காலேஜெல்லாம் கொடுத்துருவாங்க, சில காலேஜெல்லாம் ஃபீஸ் பே பண்ணிட்டு பிறகு தான் கொடுப்பாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் மேனேஜ்மெண்ட்டோட டிசிஷன். அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் வந்து உங்களோட டிசியோ 10th மார்க் ஷீட்டும் 12th மார்க் ஷீட் நீங்கள் என்னென்னலாம் காலேஜில் கொடுத்தீங்களோ, நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எல்லாத்தையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது லாஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்த உடனே, ஓகேவா? மார்க் ஷீட் வரணும்னு அவசியம் கிடையாது. லாஸ்ட் செமஸ்டரோட ரிசல்ட் வந்த உடனே நீங்கள் வந்து டிசி 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட், சப்போஸ் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட டிப்ளமோ சர்டிஃபிகேட் இதெல்லாம் வாங்கிக்கலாம். நீங்கள் என்னென்னலாம் கொடுத்தீங்களோ, காலேஜ் அட்மிஷன் அப்போ என்னென்னலாம் ஒரிஜினல் கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபைனல் செமஸ்டர் ரிசல்ட் வந்த உடனே. சப்போஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 8th செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட் வரும்போது ஏதாச்சும் நீங்கள் அரியர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசி வேணால் கொடுக்காமல் இருப்பாங்களே தவிர, நீங்கள் கொடுத்த 10th 12th மார்க் ஷீட்டு மிச்சப்படி டிப்ளமோ மார்க் ஷீட் இது எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. டிசி மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 8th செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு அரியர் இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. மிச்சப்படி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட், கன்சல்டேட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அப்போ தான் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. அதாவது அரியர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இது கிடைக்கும். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வந்து 4 வருஷம் முடிச்ச உடனே வாங்கிக்கலாம். உங்களுக்கு அரியர் இருந்தாலும், எத்தனை சப்ஜெக்ட் அரியர் இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட 8th செமஸ்டர் மார்க் ஷீட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 monthலேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ரிசல்ட் வந்த உடனே, 8th செமஸ்டர் ரிசல்ட் வந்த உடனே 1 or 2 monthலேயே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஆனால் டிசி 10th 12th டிப்ளமோ நீங்கள் என்னென்ன காலேஜில் அட்மிஷன் ஆகும்போது கொடுத்தீங்களோ அதை இமீடியட்டாக கொடுத்துருவாங்க, ரிசல்ட் வந்த உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் வரதுக்கு மினிமம் 3 to 4 months வந்து டைம் எடுத்துக்கும். அது எந்த காலேஜாக இருந்தாலும் சரி. அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜும், மித்தபடி செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 to 4 months வந்து மினிமம் டைம் எடுத்துக்குவாங்க டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் எப்படி ஜாபுக்கோ இல்லை பிஜி, அதாவது மாஸ்டர் டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கோ வந்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் வந்து காலேஜ் முடிச்சிருக்கோம், அதாவது ஃபைனல் இயர் முடிச்சிருக்கோம், இப்போ எங்களுக்கு எது எது தேவை ஜாபுக்கும் பிஜிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்கும் ஜாபுக்கும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஜாபுக்குன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டே வந்து போதுமானது. சப்போஸ் டாப் லெவல் கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் கேட்பாங்க. மிச்சப்படி டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கொஞ்சம் டிலேவாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஏற்றுக்குவாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கும் தெரியும் டிகிரி சர்டிஃபிகேட் வரதுக்கு 3 to 4 months டைம் எடுத்துக்கோன்னு எல்லா கம்பெனிக்கும் தெரியும்.
சப்போஸ் நான் ஜாபுக்கு போகல சார், நான் வந்து பிஜி ஜாயின் பண்ணுறேன், ஃபாரின்லேயோ இல்லை வந்து இந்தியாவிலேயோ வந்து நான் பிஜி ஜாயின் பண்ணுறேன், அதாவது எம்பிஏ, எம்டெக், எம்இ இது மாதிரி வந்து மாஸ்டர் டிகிரி அதாவது போஸ்ட் கிராஜுவேட் வந்து ஜாயின் பண்ணுறேன், அந்த காலேஜில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் டைம் அப்போ உங்களோட டிசி கேட்பாங்க. அதே மாதிரி டிப்ளமா சர்டிஃபிகேட்டோ இல்லை 10th 12th மார்க் ஷீட்டோ கேட்பாங்க. ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டும் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணி ஒரு 1 or 2 மந்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லுவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் பொறுமையாக எக்ஸாமுக்கு முன்னாடி கொடுத்தா போதும். ஓகேவா? நீங்கள் கம்ப்ளீட் பண்ண யூஜி டிகிரிக்கான அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ்க்கான டிகிரி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணாவே போதும். இது வந்து இன்ஜினியரிங் மட்டும் கிடையாது, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கும் சரி, மெடிக்கல் காலேஜுக்கும் பொருந்தும். மேலும் சில எஜுகேஷன் நியூஸ் சம்மந்தமாக சில நியூஸ் கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்குறவங்க பாருங்கள்.